தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட வகுப்பு என்ற தலைப்பில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இன்றைக்கு மத்தேயு 12ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி செய்தியை நாம் பார்க்க போகிறோம். போன வாரத்தில் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 30 வரை 1 முதல் 30 வரை நம்ம படித்து தியானித்தோம். இன்றைக்கு 30ஆம் வசனத்திலிருந்து நிறைவு வர, அதாவது 50ஆம் வசனம் வர இன்றைக்கு நம்ம படித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஆகவே 30ஆம் வசனத்திலிருந்தே நம்ம தொடங்குவோம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னோடு இராதவன் என்றால் அவன் இயேசுவின் சீசன் அல்ல என்று அர்த்தம். அவன் வேணால் ஊழியம் செய்யலாம், ஆனால் இயேசுவை பின்பற்றாத பட்சத்தில் இயேசுவோடு இராதவன் என்று தான் அது அர்த்தம். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவான்னு சொல்கிறான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். இந்த மாதிரி எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதா கனம் பண்ணுவார்ன்னு இருக்கு. அதனால் பின்பற்றுவது அவரோடு இருப்பதெல்லாம் எடுத்துட்டு ஊழியம் செய்தால் கனம் பண்ணுவார் என்ற முறையில் தான் இன்றைக்கு உள்ள மக்கள் மனப்பாடம் பண்ணியிருக்காங்களே தவிர மேலே உள்ளதை விட்டுட்டாங்க. ஆகவே இயேசுவின் பேரால் அநேகர் ஊழியம் செய்யலாம், அதனால் அவங்க இயேசுவை பின்பற்றுறாங்க என்பது பொருள் அல்ல. உதாரணமாக ஜட்ஜ்மெண்ட்டில் மத்தேயு 7:22-23 அந்த நாட்களில் அநேகரை என்னை நோக்கி, கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவோம் அல்லவா, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவான்னு சொல்லும்போது ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு தான் சொல்கிறார். அக்கிரம செய்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு தான் சொல்வார். அப்போ அவருடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தாலும் பிசாசு விரட்டினாலும் ஏன் இந்த மாதிரி இயேசு சொல்கிறாருன்னா, இயேசுவை பின்பற்றவில்லை. இயேசு இருக்கிற இடத்துல அவங்க இல்லை, அந்த ஊழிய ஸ்தானத்தில், அந்த அப்போஸ்தல ஊழிய ஸ்தானத்தில் அவங்க இல்லை. அதான் நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தினாலே ஊழியம் செய்கிறான், பிசாசு விரட்டுறான், அவனை தடை பண்ணவான்னு சீசர்கள் கேட்கும்போது மார்க்கு 9:38-39 இயேசு தடுக்க வேண்டாம், நம்ம நாமத்தினாலே பிசாசு விரட்டி ஊழியம் செய்கிறவன் எளிதாக நம்மளை குற்றப்படுத்த மாட்டான்னு தடுக்க வேண்டாம்னு சொல்கிறார். ஏன்னா அவன் என்னைக்காவது மனம் திரும்புவானே, என்னை பின்பற்றுவானே, இப்படியே அவன் போவானா, என்னைக்காவது என்னை பின்பற்றி வர வாய்ப்பு அவனுக்கு உண்டாகுமே என்று தவணை கொடுக்குறார். அங்கீகரிக்கலை, தவணை கொடுக்குறார். அதுபோல் இன்றைக்கி நிறைய ஸ்தாபனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இருக்குது, ஊழியங்கள் இருக்குது, அடையாளங்கள் நடக்கிறாங்க, அற்புதங்கள் நடக்கிறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்க இயேசுவை பின்பற்றுறாங்க என்பது பொருள் அல்ல. அக்கிரம செய்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாருன்னா அந்த அக்கிரமம் என்ன அப்படின்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்க 6ஆம் வசனத்தில், நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேல் விழ பண்ணினார்ன்னு. அவனவன் தன் வழியிலே போவது, வழி தப்பி போவது, அது ஒரு அக்கிரமம் என்ன அங்கே சொல்லியிருக்கு. அதை இயேசு சுமந்தார். திரும்ப ஒரு அக்கிரமத்தை அவர் சுமக்க ஆயத்தமாக இல்லை. முதல் வருகையில் வரும்போது அக்கிரமத்தை சுமந்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தார். 2ஆம் வருகையிலே அவர் ராஜாதி ராஜாவாய் நியாயந்திருக்கிறவராய் வர்றார். ஆகவே அடுத்து அதே அக்கிரமத்தை அவர் சகிக்க மாட்டார். அதனால தான்
என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, அவன் எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும், எந்த கடவுளை கும்பிட்டாலும், எங்கே வந்தாலும் போனாலும், இயேசுவோடு இராதவன் சிதறடிக்கப்படுகிறான். என்னோட இராதவன் எனக்கு விரோதின்னே சொல்கிறாரு, விரோதின்னே சொல்கிறார். இயேசுவோடு இல்லாட்டா அவன் விரோதி தானே. இயேசுவை பின்பற்றினா தானே அவருடைய சீசன் என்று அர்த்தம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறாரு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவனுக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்கிறாரு. அந்த சீசன் தான் பின்னாடி கிறிஸ்தவங்க என்று பேர் அவங்களுக்கு வந்தது. பழைய ஏற்பாட்டுக்காரங்க மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. மோசேயின் சீசர்கள் இயேசுவின் சீசர்கள் அல்லாததுனால அவங்க கிறிஸ்தவங்க என்று சொல்ல முடியாது. யோவான் 9:28 ஒரு குருடரை பார்த்து சொல்கிறாங்க, நீ தான் அவன் சீசன், நாங்கள் மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. ஆகவே மோசேயின் சீசர்களாக இருக்கிறவங்க இயேசுவின் சீசர்களாக ஆக முடியாதனால அவங்க கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்பட முடியாது. அப்போஸ்தலர் 11:26 இயேசுவின் சீடர்களுக்குத்தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்ததை தவிர வேறு அல்ல. ஏன்னா அவங்க இயேசுவோடு இருக்கிறாங்க. இயேசு எங்கே இருந்தாலும் அங்கே இருக்காங்க. ராஜான்னு சொல்லும்போது இருந்தாங்க. கெச்சமனே தோட்டத்தில் அவ்வளோ பாடுகள் மத்தியில் வியாகுலமாக ஜெபிக்கிறாரு, அங்கேயும் இருந்தாங்க. வசன அடிப்படையில் மேப்படை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று வசன அடிப்படையில் சிதறடிக்கப்பட்டு போக ஒப்பு கொடுத்தாரு தவிர மற்றபடி இயேசுவுக்காக சாக ரெடியாக இருந்தாங்க. எந்த நிலைமையிலையும் அவரை பின்பற்றி வர ரெடியாக இருக்கேன். சாவலிலும் பின்பற்றி உமை பின்பற்றி வருவேன்னு பேதுரு சொன்னது பொய் இல்லை, உண்மையை தான் சொன்னான். பயத்தினாலே சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவன் மறுதளித்தானே தவிர மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் இயேசுவை மறுதளிக்கலை. பயத்தினாலே அதை செய்தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, என்னோடு இராதவன் எனக்கு விரோதின்னு சொல்கிறாரு, என்னோடு சேர்க்காதவன் செதறடிக்கப்படுறான்னு சொல்கிறாரு. இதை மனதில் வைத்துக்கொள்வோம். ஸ்தாபனம் நம்மளோடு இருக்கோ இல்லையோ, இயேசு நம்மோடு இருக்கிறார். பாஸ்டர்கள் நம்மளோடு இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கேன்னு சொல்கிறாரு. கூட எப்படி இருப்பார்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார். இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு மனப்பூர்வமாக நம்ம உள்ளத்தில் பதிய வைக்கும்போது அவர் நம்முடனே கூட இருக்கிறார். இது அநேகர் அது அறிந்து கொள்வது இல்லை. 2 கொரிந்தியர் 13:5 உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? அவர் தொடங்கப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கா? உங்களை நீங்களே அறியீர்களா? பரீட்சைக்கு நில்லாதவர்கள் இருந்தால் அறியீர்கள் என்று அங்கே பவுல் சொன்னான். ஒரு பிள்ளை உற்பத்தியாகி வளரும்போது எப்படி தாய்க்கு உணர முடியுதோ, அறிய முடியுதோ, அதுபோல் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இயேசுவின் உள்ளத்திலே வசனத்தை வைத்து தியானிக்கிறவன், அந்த வசனம் வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர, பெருகிக்கிட்டே போகுமே தவிர, கனி கொடுத்துக்கிட்டே போகுமே தவிர விதையாக இருக்காது. வசனம் அப்படியே முடங்கி போயிடாது, வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதை நீ உணரணும், அறியணும், புரியணும், அறிஞ்சிருக்கணும். இன்னொருத்தன் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தக்கிட்ட போய் ஜெபிக்கணும்னு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திருப்போனிலும் உன்னோட கூட இருக்கிறவர், உன்னிலே இருக்கிறவர் யார் பெரியவர் என்ற விஷயத்தை நீயே சொல்லணும். அந்த அளவில் நீ அறிகிற அறிவில் நீ விருத்தி அடையணும். இதுதான் சத்தியமே தவிர கண்டவங்கிட்ட போய் தலையை கொடுத்து ஜெபிங்கன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயும் நீங்கள் சாமியார்களை தேடி அஞ்ஞானிகளை அலைவது போல் நம்ம அறைய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்னுடனே இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். இந்த ஒரு பிடிப்பு நிச்சயம் சீசர்களுக்கு இருந்தது, உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் விரோதினே சொல்கிறார். ஆதலால் 31 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். உலகத்தில்
எத்தனை பாவங்கள் எத்தனை அநியாயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிக்கப்படும் சொல்கிறாரு. ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமோ மனுஷனுக்கு என்ன செய்யப்படுவதில்லை, மன்னிக்கப்படுவதில்லைன்னே சொல்கிறார். ஆவியானவருக்கு விரோதமாக ஒருத்தன் பாவம் செஞ்சா, குற்றம் செஞ்சா அல்லது தூஷிச்சா மன்னிக்கப்படுவதே இல்லை. என்ன தூஷணம் பண்ணுறான்னா, இதுக்கு விரோதமாக நாக்கை நீட்டி பல்ல கடித்து இதுக்கு விரோதமாக கேலி பண்ணுறான், அந்நிய பாஷையே கேலி பண்ணுறான், வரங்களை கேள்வி பண்ணுறான். அது உனக்கு புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, அந்த இடத்துக்கே நீ போகக்கூடாது. இங்கிலீஷு உனக்கு புரியலன்னா கேலி பண்ணுவியா? அது உனக்கு புரியல, அது ஒரு மொழி, உலகமெல்லாம் பேசுகிற மொழி. உனக்கு புரியாதனால நீ கேலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேசுகிறவனுக்கே ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம். சின்ன குழந்தைங்க மலயாளி மொழி இருக்குது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது. ஆனால் அது சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கிறோம். மலயாளி சொல் குழல் இனிது யாழ் இனிது என்பது தன் மலயாளி சொல் கேளாதவர்னு குரலில் அந்த இதுக்கு தான் சொல்லியிருக்கு. மலயாளி சொல் தெரியாது, கேட்காது, நமக்கு விளங்காது. ஆனால் அதில் உள்ள வளர்ச்சியை, சந்தோஷத்தை நம்ம பார்க்குறோம். அதுபோல் 1 கொரிந்தியர் 14:2 அந்நிய பாஷை பற்றி பவுல் விளக்கம் கொடுக்கும்போது, உலகத்தில் யாருக்குமே அந்த பாஷை தெரியாதுன்னே இருக்குது. ஒருவருக்கும் அது புரியாததுனாலே அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான்னே இருக்குது. யாருக்குமே தெரியாதுன்னு போட்டிருக்கு. உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்னே அங்கே பவுல் சொல்கிறான். தெரியும்னு சொல்லலை, தெரியாதுன்னே சொல்கிறான். ஆனால் அது பக்தி விருத்தி உண்டாக்கும், தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்கும். என் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கேன். ஆகவே இதை அறியாத நாதாரிய கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. தயவு செய்து அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துக்கே போகாதீங்க. வசனம் சொல்கிறத அப்படியே நம்புங்க, இன்னொருத்தன் சொல்கிறத நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. அந்நிய பாஷையை சொல்லி கொடுக்குறான். இன்றைக்கி ரூபாயை கொடுங்க, இவ்வளோ ரூபாயை கொடுங்க, இவ்வளோ ரூபாயை கட்டுங்க. என்ன வியாபாரமா, சந்தை பொருளா? இந்த வாரம் இவ்வளோ ரூபா, இந்த வாரம் இவ்வளோ ரூபா. ஒரு வெள்ளைக்காரி பொம்பளையை வச்சு ஒருத்தன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கேவலமாக இருக்குது. அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்பிடாதீங்க. வசனத்தில் உள்ளபடி சார்ந்து போங்க. உங்களுக்கு விளங்குதோ ஆண்டவரே, எனக்கு யார் சொல்கிற விளக்கமும் புரியலப்பா, வசனம் இருக்குது, அதை நான் நம்புகிறேன், படிக்கிறேன், எனக்கு விளக்கி கொடுங்கப்பான்னு ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் பேசுவார். யாரை கொண்டாகிலும் பேசி விளக்கப்படுவார். விளங்கிறோம். விளங்காத மறைபொருளும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆகவே சபை பக்தி விருத்திக்கு இந்த அந்நிய பாஷை வரம் கொடுத்துருக்கு. ஆவியானவர் 9 வரங்களை கொடுத்துருக்கிறார். 1 கொரிந்தியர் 12 இருக்குது. அதனால் அவர் ஒரு காற்றாக, புகையாக, ஒரு சக்தியாக, அவர் ஒரு ஆளுத்துவம் உடையவராக இல்லாதபடி ஒரு கூட்டம் போதிச்சுக்கிட்டு இருக்குன்னா, அதையும் நீ நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, வசனத்துக்கு விரோதமாக அவனுக்கு ஆதரவாக நீ போகிறேன்னு தான் அர்த்தம். தயவு செய்து அந்த கூட்டத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. உன்னை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. ஆவியானவர் என்ற வார்த்தையை இங்கே உள்ளது கவனிங்க. ஆளுத்துவம் உடையவராக இயேசு சொல்கிறாரு. அதையே ஆவின்னு கூட சொல்லியிருக்கு. நீங்கள் 32ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் போட்டிருக்கு. எவனாயிலும் இங்கே போட்டிருக்கு, எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது அவன் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மறுமையில் கூட மன்னிப்பில்லைன்னு இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவின்னு இங்கே இருக்குது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்குது. ஆவின்னு சொன்னாலும் சரி, பரிசுத்தாவின்னு சொன்னாலும் சரி, ஆவியானவர்னு சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறணும். கிறிஸ்துவின் ஆவின்னு இருக்குது ஒரு இடத்துல. அப்போ அது ஆவி, அவர் ஆவின்னு அதை வசனம் மட்டும் எடுத்துக்க முடியுமா? இல்லை. அவர் ஆளுத்துவமுடையவர்னு சொல்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவானவர்னு சொல்கிறோம், பிதா என்று சொல்கிறோம், பிதாவானவர்னு சொல்கிறோம், வார்த்தை என்று சொல்கிறோம், வார்த்தையானவர்னு சொல்கிறோம்.
பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோம், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிறோம். 3 சமப்படுத்தி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 13:14 வாழ்த்து சொல்லும் போது பவுல் சொல்கிறான், இந்த 3 பேருடைய பேரை சொல்லி தான் வாழ்த்துறான். கடைசியில் ஆசீர்வாதம் சொல்லும் போது அந்த 3 பேரை சொல்லி தான் வாழ்த்துறான். அதெல்லாம் வசனம் இல்லையா, சத்தியம் இல்லையா? ஒரு உறுப்பாயிலும் ஒழியக்கூடாது, கூட்டக்கூடாது, குறைக்கூடாதுன்னு சொல்லும் போது ஒரு வசனத்தை அப்படியே முழுசாக கிணத்தை காணாமடான்னு சொன்ன மாதிரி மறைச்சா, சொல்லாட்டி போனால் அது மறுதளிச்சா அது என்ன நியாயம்? எல்லாத்தையும் எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்குங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5 20, 21, 22 பவுல் அதான் சொல்கிறான். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க, எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் படிங்க. அதில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்கிறார்ல, அந்த நலமானதை பிடிச்சிக்குங்க. முடிஞ்சு போன ஏற்கனவே காலாவதியான முடிஞ்சு போன பொல்லாங்காய் தோன்றுகின்ற அந்த அதாவது இயேசுவின் வார்த்தைக்கு விரோதமாக பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்கிறார். ஆகவே இந்த மூவர் பற்றிய குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப பேருக்கு. ஏன்னா தேவனை யெகோவாகிய தேவனை தேவன் சொல்கிறாங்க, இயேசுவையும் தேவன் சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் சொல்கிறாங்க. அப்போ தேவன் 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 என்று வர்றதுனால 3 தெய்வமா? ஒரே தேவன் இன்னொரு இடத்துல இருக்குது, அப்போ ஒரே தெய்வம் தான், அப்போ 3 ஒன்று தான் போட்டிருக்கு. இப்படி நினைக்கிறாங்க. சரியாக புரிஞ்சிக்கிறதுக்கு முடியல. கரெக்டாக வசனம் தெளிவாக தான் இருக்குது, இவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு தெரியல, அல்லது விலைக்கு சொல்கிறவனும் சரியாக சொல்லலை. இந்த குழப்பம்தான் நிலவுது. வசன அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். எனக்கு 2 பையங்க இருக்காங்க. என் பேர் பால் முருகேஷ். என்னுடைய மூத்த பையன் பேர் ஐசக் பால், இளைய பையன் பேர் ஜான் பால். அந்த 2 பையங்களும் எனக்குள்ளேருந்து என் ஜீன்லேருந்து வெளியே வந்தவங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய பேரால் வந்ததுனாலே, என் ஜீன்லேருந்து வந்ததுனாலே என் பேரையும் ஒரு அடையாளமாக அவங்களுக்கு பால் என்ற வார்த்தையை சேர்த்துருக்கேன். அவங்க 2 பேர் பிறக்காத போது நான் ஒருத்தன் தான், ஒரு நபர் தான். மூத்தவன் பிறக்கும் போது என்னோட இன்னொருத்தன் பிறந்ததுனாலே அவன் நானும் இருவர் என்று எண்ணப்படுறோம். அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும்போது நாங்கள் 3 ஆகிறோம். அந்த 3 ஆகும்போது என் பேர் அவங்களுக்கு நான் தரிக்கிறதுனால, என் பேரில் 2 பேருக்கும் என் பேரே இருக்கிறதுனால ஒரு ஆள் தான் போல் இருக்குன்னு நினைக்கிறது நியாயமா? நியாயம் இல்லையே. உங்களுக்கு புரியுமா? புரியுதா அப்போ நான் சொல்கிறது? அதனால் நானும் யெகோவா தேவன், அவனும் யெகோவா தேவன், அவனும் யெகோவா தேவன் சொன்னாதான் குழப்பம் உங்களுக்கு. அவன் ஐசக் பால், இன்னொருத்தன் 3வது நபர் ஜான் பால். பால்னு வருது, 3வது நபர்னு வருது. 3 ஆளுத்துவம் உடையவர்களை நாங்கள் இருக்கிறோமே, அது எப்படி ஒரு ஆளுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு தனித்தனி ஆளுத்துவம் இருக்குது, தனித்தனி சித்தம் இருக்குது, தனித்தனி செயல்பாடு இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவங்க இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. மூத்தவன் அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்யலாம், இளையவன் அவன் இஷ்டத்துக்கு செய்யலாம். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சுயாதீனத்தை விட்டுட்டு கீழ்ப்படிஞ்சு இருந்தால் தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. அப்போ அந்த 3 ஏன் ஒற்றுமையாக இருக்காங்க? எதை வச்சு ஒற்றுமையாக இருக்காங்கன்னா உபதேசம்தான். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்ட்டு பரலோகத்தை சாட்சி இடுகிற 3 சொல்லும் போது 3 ஒன்றாக இருக்கிறார்கள்னு 1 யோவான் 5:7 இருக்குது. எப்படி ஒன்றாக இருக்காங்கன்னா உபதேசத்தில் ஒன்றாக இருக்காங்க. எப்படி? இயேசுவின் உபதேசம் இயேசுவின் உபதேசம் அல்ல, அதை தெரிஞ்சுக்குங்க.
இயேசுவின் சத்தியம் அல்ல. இயேசு சொன்னதே அவருடைய உபதேசம் கிடையாது. வெளிப்படையாக அவர் உபதேசம்னு சொல்கிறோம், ஆனால் அவர் உபதேசம் கிடையாதுன்னு அவரே சொன்னார். யோவான் 12:49-50 வாசிக்கும் போது, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் போதிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவாகி தேவனே எனக்கு ஆர்டர் கட்டளையிட்டார். சுயமாக பேசலை, அவர் சொன்னதான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, சுயமாக பேசலை, அவர் என்னை கட்டளையிட்டதை சொல்கிறேன்னு சொல்கிறார். அடுத்து மூன்றாவது நபராக ஆவியானவர் வரும்போது அவரும் சுயமாக சொல்லலை. யோவான் 16:13 சொல்கிறாரு இயேசு, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல், அங்கே வசனம் இருக்குது, அவரும் சுயமாக பேசாமல் என்னுடையவைகளை எடுத்து உங்களுக்கு போதிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். நினைப்பூட்டுறது தான் அவர் வேலை. அவர் ஒரு மூச்சுக்கு அவர் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடல. அவர் சுயமாக சொல்லாமல் இயேசு சொன்னதை நினைப்பூட்டினார். இயேசு சொன்னது இயேசு சொல்லலை, பிதாவாகி தேவன் சொன்னது. ஆகவே பிதாவாகி தேவன் சொன்ன வார்த்தையை இயேசு சொன்னார். இயேசு சொன்ன வார்த்தையை ஆவியானவர் நினைப்பூட்டினார். அந்த வகையிலே அவங்க ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:31 திரளான மக்களுக்கு ஒரே இருதயம் இருந்ததுன்னு இருக்கு. அது எப்படி? திரளான மக்கள், ஆனால் ஒரே இருதயம் எப்படி இருக்கும்? ஒரே மனசு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா ஒரே உபதேசம் இருந்தது. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிக்குதுலையும் ஜெபம் பண்ணதுலையும் எப்படி இருந்தாங்க? உறுதியாக இருந்தாங்க. அவன் ஜெபம் பண்ணும் போது இடம் அசைஞ்சதுன்னு இருக்கு. உபதேசம் ஒன்று. இன்னைக்கு உள்ள நாதாரிக மாதிரி ஸ்தாபனங்கள் பிரிஞ்சு அவையவே இஷ்டத்துக்கு யானை தடவி பார்த்தே கூட மாதிரி இன்னைக்கு உள்ள மாதிரி அன்னைக்கு இல்லை. ஒரே உபதேசம். அந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் பழைய ஏற்பாடு மோசையின் உபதேசம், அது பழைய உடன்படிக்கை. இயேசுவின் உபதேசம் வர்றவங்களாம் புதிய உடன்படிக்கை. இவங்க கிறிஸ்தவங்க என்னப்பட்டாங்க, அவங்க யூதர்கள் யூத மதம் என்று என்னப்பட்டாங்க. இப்படித்தானே திரளான மக்கள் இருந்தாலும் ஒரே இருதயம் ஒரு மனம்னா ஒரே உபதேசம் இருந்தது. ஆகவே உபதேச விஷயத்தில் அவங்க எப்படி ஒன்றாக இருந்தாங்களோ அதுபோல் பிதாவாகிய தேவனும் இயேசுவும் ஆவியானவரும் உபதேச காரியத்தில் ஒன்றா இருக்கிறார்கள். அந்த விஷயந்தான். நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், அநேகராக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே சத்தியத்தை தியானிக்கிறதுனால பேசாமல் ஒற்றுமையாக கேட்குறோம். ஒற்றுமையாக கேட்குறோம். எத்தனையோ பேர் நம்ம உட்காந்துருந்தாலும் ஆளுக்காள் சத்தம் போடலை, ஆளுக்காள் கூக்குரல் இல்லை, ஆளுக்காள் கேள்வி கேட்டு புலம்பலை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே இருதயம் இருக்குது, ஒரே சத்தியத்தை கேட்குறோம், ஒரு மனம் இருக்குது, கரெக்டாக தெரியுதுனால நம்ம வாரம் வர்றோம், வாரம் கேட்குறோம். தொடர்ந்து எப்படா செவ்வாய்க்கிழமை வருவோம், எப்படா 6 மணி வரும்னு எதிர்பார்த்து ஆவலோடு வர்றதுக்கு காரணம் அந்த உபதேச ஒற்றுமை தான், ஒரு மனம்தான். அதுபோல் ஆவியானவரும் இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். தேவன் 3 பேரையும் சொல்கிறதுனால 3 தெய்வங்கள் ஆகிவிட முடியாது. மூத்தவன் என் மகன் மூத்தவன் பாலுன்னு சொல்கிறதுனால இளையவனையும் பாலுன்னு சொல்கிறதுனால நான் ஆகிவிட அவர்கள் நான் ஆகிவிட முடியாது. மூத்தவன் நானாக முடியுமா? நான் மூத்தவனாக முடியுமா? மூத்தவன் இளையவனாக முடியுமா? இளையவன் 2வது நபர் ஆக முடியுமா? நாங்கள் 3 பேர் தனித்தனி தான். அந்த பேரை வச்சு முன்னாடி உள்ள பேரை வச்சு நீ நிதானிக்கணுமே தவிர 2வது உள்ள பேரை வச்சு நிதானிக்கக்கூடாது. 2வது பேர் தேவன் தான் வருது. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், அப்படி வசன ஆதாரம் இருக்கான்னா இருக்குது. எபிரேயர் 1 9 வசனம் படிங்க. இது பழைய ஏற்பாட்டிலே சொன்ன வார்த்தை தான், புதிய ஏற்பாட்டிலையும் விளக்கம் இருக்குது. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை அபிஷேகம் பண்ணினார் என்று சங்கீதத்தில் உள்ளதை அங்கே எபிரேயர் நிருபக்காரன் சுட்டி காட்டினான். ஆதலால் தேவனே
உம்முடைய தேவன். இயேசுவ தேவன், கிறிஸ்துவ தேவன் சொல்லிட்டு அந்த கிறிஸ்துவுக்கு தேவன் பிதாவாகிய தேவனை அங்கே உச்சரிக்கிறத கவனிங்க. நீங்கள் எபிரேயர் 1:5 பார்த்தீங்கன்னா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டான் இருக்கு. யாருக்கு சொல்லலை? தூதர்கள் தான். அதனால் அவங்க எல்லாரும் இயேசுவாகி விட முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் தேவ சாயல் அல்ல. அவங்களுக்கெல்லாம் ரெக்கை இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பணிவிட ஆவிகள்னு போட்டிருக்கு 14. 7ஆம் வசனத்தில் அவங்கெல்லாம் காற்றுகள் போட்டிருக்கு. மனுஷனை தமது சாயலாக தேவன் படைத்தது போல இயேசுவும் மனுஷகுமாரன் இயேசுவை ஜெனிப்பிக்கும் போது தேவ சாயலாக ஜெனிப்பித்தார். அதனால் தேவகுமாரன் எனப்படுறார். அதனால் அவரை தேவன்னு சொல்லலாம். இப்போ உங்கள் மனைவியை உங்கள் பேரை சொல்லி அழைக்கிறது இல்லையா? அழைக்கிறது இல்லையா? மிஸ்ஸஸ் சாலமோன் அப்படின்னு சாலமோன் ஐயாவுடைய மனைவியை சொல்லலாம். அந்த மாதிரி இயேசுவ தேவன்னு சொல்லியிருக்காங்க. பழைய ஏற்பாடு சொல்லியிருக்காங்க. புதிய ஏற்பாட்லேயும் ரோமர் 9:5 இவர் சர்வத்துக்கும் மேலான தேவன்னு பவுல் சொல்கிறான். இயேசுவ சர்வத்துக்கும் மேலான தேவன்னே சொல்கிறானே. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு 1 தீமோத்தேயு 3:16 சொல்லியிருக்கே. 1 யோவான் 5:20 இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனாக இருக்காருன்னு சொல்லியிருக்கே. என் ஆண்டவரே என் தேவனேன்னு தோமாவும் இயேசுவின் பாதத்தில் விழுந்தானே. ஆனால் அப்போஸ்தலனுக்கு ஒரு புரிதல் இருந்தது. தேவன்னு சொன்னாலும் ஒரு புரிதல் இருந்தது. ரோமர் 1:5 என்ன புரிதல்? இவர் மரித்து உயிர் தெழுந்ததுனால தேவகுமார் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார். அந்த புரிதலும் இருந்தது. 1 யோவான் 5:20 கூட தப்பாக சீசர் போர்டு போட்டு தப்பாக போதிக்கிறாங்க. நடுவில் ஒரு பிள்ளையாடை போட்டு இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனாக இருக்கான்னு சொல்லிட்டார் இருக்குன்னு சொல்லி பெருசாக ஜூ பண்ணி காட்டுறாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்கு படி ராஜா? அது என்ன போட்டிருக்குன்னா தேவகுமாரன் நமக்கு புத்தியை சொல்லியிருக்கிறாருன்னு. தேவகுமாரன்னு 2 தடவை இருக்குது. அந்த 2 தடவை தேவகுமாரனைத்தான் மெய்யான தேவன் சொல்லியிருக்கு. தேவகுமாரனை மெய்யான தேவன் சொல்லலாம். ஏன் சாத்தான சொல்லியிருக்க பிரபஞ்சத்தின் தேவன்னு? பவுல மெலித்தா தீவில் தேவன் சொல்லிட்டாங்களே. தேவர்கள் மனசுரூபம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே. அதெல்லாம் இப்போ எங்க அவங்கெல்லாம் கடவுள்னு அர்த்தமா? ஆகவே இப்படி பொய்யான தெய்வங்கள் மனுஷர்களை தெய்வங்கள் சொல்லும்போது இயேசு அந்த இடத்துல எடுத்துக்கிட்டா மெய்யான தேவனாக இருக்கார் இவங்க எல்லாத்தையும் விட. ஆகவே தேவன் சொல்கிறதுனால தப்பு இல்லை. அவரோட ஈக்குவல் பவராக இருக்கிற ஆவியானவரையும் தேவன் கர்த்தர் என்று சொல்லியிருக்கு. கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆகவே நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஆவியானவர் ஒரு ஆளுத்துவமுடையவர். ஆதியாகமத்திலே இருக்கு. புதிய ஏற்பாட்டில் தெளிவாக இருக்கு. ஆதியாகமத்தில் மறைமுகமாக இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார்ன்னு சொல்லும் போது அங்கே பக்கத்தில் நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன். அவரை படைக்கும் போது பக்கத்திலேயே நான் இருந்தேன்னு நீதிமொழிகள் 8:27 30 வரை இருக்குது. யோவான் 1:2 அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார்னு போட்டிருக்கு. உலகத்தோற்றம் முதல் உம்மோடு இருந்த எனக்கு ஐக்கியத்தை வலுப்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லி யோவான் 17:5 இயேசு ஜெபிக்கிறாரு. நான் தேவனோடு இருந்தவன், தேவனை பார்த்தவன், அங்கேருந்து தான் வந்தேன்னு பல முறை சொல்லியிருக்காரு. ஆகவே வானத்தையும் பூமியும் படைக்கும் போது இயேசு பக்கத்திலேயே தேவன் பக்கத்திலே இருந்திருக்கார். குறிப்புகள் இருக்கு. ஆனால் 2ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 1:2 ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவார். 3ஆவது நபர் வந்துட்டாங்கல்ல. இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போனால் ஆதியாகமம் 18 3 புருஷர்கள்னு போட்டிருக்கு. சோதோம் கோமோராவுக்கு அனுப்பப்படுறாங்க. ஆதியாகமம் 18 அதிகாரம் 19 அதிகாரத்தை மறந்துடாதீங்க. அது ஒரு முக்காடுன்னு பவுல் சொன்னதுனால நிழலாட்டமாக முக்காடாக நமக்கு இருக்கே தவிர தெளிவான ஒரு இது இல்லை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுன்னு பவுல் சொல்கிறான்.
முக்காடை போட்டுக்கிட்டு தெளிவாக பார்க்க முடியாது. பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு, அதனால் தெளிவாக இல்லை. இருந்தாலும் அதுலேயும் நம்ம கூர்மையாக பார்த்து சில விஷயங்களை சொல்கிறோம். நம்ம அந்த 3 புருஷர்களே ஒருவர் கர்த்தராக பேசி ஆபிரகாமிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவரே 50 நீதிமான்கள் அழைப்பீங்களே, 45 அழைப்பீங்களே, 45 வரைக்கும் அவன் இருக்கிறான். ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் போயிட்டாருன்னு இருக்கு. அந்த 2 தூதர்கள் ஆதியாகமம் 19 அதிகாரத்திலே சோதோம் கொமோராவுக்கு அனுப்பப்படுறாங்கன்னு இருக்கு. இவர் போயிட்டார். அந்த 2 தூதர்கள் அங்கே போகிறாங்க. அந்த 2 புருஷர்களில் ஒருவர் கர்த்தர்ன்னு அங்கே சொல்லியிருக்கு. ஒருவர் ஆண்டவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். ஒருவர் கர்த்தரை கையை பிடிச்சி இழுத்து விட்டார்னு இருக்கு. இதெல்லாம் என்ன? 2 அதிகாரத்தையும் எப்படி தாண்ட முடியும்? எப்படி மறுதளிக்க முடியும்? நிழலாட்டம் அது. அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டால் நிறைய எடுக்கலாம். ஏசாயா 42 அதிகாரத்தில் ஆவியானவர் அங்கே தெளிவாக போட்டிருக்கு. ஆவியானவரை பற்றி அங்கே தெளிவாக போட்டிருக்கு. சத்துருக்களுக்கு விரோதமாக ஆவியான கொடிய நிறைய இருக்குது. அது நீ நம்ப அது ஒரு முக்காடாக இருப்பதுனால அது தெளிவுபடுத்த முடியாதனால தான் இங்கே வர்றோம், புதிய ஏற்பாட்டுக்கு வர்றோம். இயேசு வந்து அதை உடைச்சிட்டார், எல்லாத்தையும் உடைச்சிட்டார். இயேசு பூமியில் இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 16 அதிகாரத்தில் இந்த வசனத்தை மட்டும் எடுத்தவங்க படிங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிகிட்டு இருந்தா யோவான் 16 7-8 படிக்கும்போது நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். பாருங்க, எந்த வார்த்தையை சொன்னாலும் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்கிறவர் உண்மையை நான் சொல்கிறேன்னு என்ன சொல்கிறாரு? நான் பரலோகத்துக்கு தேவனிடத்தில் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாமல் இருந்தா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஒரு ஆளுத்துவம் உடையவரா ஆவியானவர் சொல்கிறார். நான் போகாவிட்டால் வரமாட்டார். நான் போன பிறகு அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். சரி, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நினைப்பூட்டுவார் இருக்குல்ல, அங்கே நினைப்பூட்டுறார். இயேசுவின் வார்த்தைகளை இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு தாண்டியும் ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்? ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம்? ஒரு உறுப்பு கூட மாற்றாமல் ஏன் கரெக்டாக பேசுகிறோம்னா, பெந்தேகோஸ்து நாளில் இறங்கின ஆவியானவர் இன்றைக்கும் இருக்காருன்னு தான் அர்த்தம். அந்த நினைப்பூட்டு கரெக்டாக நினைப்பூட்டிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். ஆகவே மூவர் தான். என் 2 பையங்களை என்னையும் சேர்த்தா 3 பேருக்கு என் பேர் இருக்குது. 3 பேர், நாங்கள் 3 பேர் தனித்தனி ஆளுத்துவம் உடையவங்க தான். ஆனால் ஒன்றாக இருக்கிறோம், ஒரே ஊரில் இருக்கோம், நாங்கள் ஒரே ஊழியத்தில் இருக்கோம், ஒரே உபதேசத்தில் இருக்கோம். மற்றபடி தனித்தனி தான். மூத்தவனுக்கு மனைவி பிள்ளை இருக்குது, இளையவனுக்கு மனைவி பிள்ளை இருக்குது. 2 பேருக்கு தனித்தனி குடும்பம்தான், தனித்தனி வீடு தான், தனித்தனி படிப்பு தான், தனித்தனி ஆளுத்துவம் உடையவர்கள் தான். என்னை சேர்த்தா 3 தான் நாங்கள். ஆனால் ஒன்றாக தான் இருக்கிறோம், ஒரே நபர் அல்ல. அதை புரிஞ்சுக்க, ஒரே நபர் அல்ல. நீ இதுக்கு மேலே விளங்காட்டினா விளங்காமையே போ. ஏன்னா அதையும் நான் சொல்லலை. 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவங்களுக்கே மறைபொருளாக இருக்கும்னு சொல்லிட்டாரே. எவமே கெட போகிறானோ அவனுக்கு தான் நிறுவங்கள் மறைவாக இருக்கும். ஏன்னா அதுலேயே 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷத்தின் ஒளி அறியாதபடி இப்பிரபத்தின் தேவனானவன் மனதை என்ன செஞ்சான்? குருட்டாக்கிட்டான்னு தெளிவாக போட்டிருக்கு. அதில் 4 குருட்டு தன்மை உள்ளவன் தான் இன்றைக்கி இதை சத்தியம் தெரியாமல் இருக்கான். ரொம்ப தெளிவாக இருக்குது. இதெல்லாம் மறைமுகமாக இருக்குது, ஒன்றும் தெரியல. எனக்கெல்லாம் அப்படி தெரியலையே, எனக்கு ஒன்றும் தெரியல. என் கண்கள் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அதான் அந்த அர்த்தம் தான். நான் ஒன்றும் அறிவாளியோ கெட்டிக்காரனோ கிடையாது. என் கண்கள் திறக்கப்பட்டு நான் பேசுகிறேன்னு அர்த்தம். எனக்கு தெளிவாக தெரியுதே. ஒரு 1.5 கண்ணை போய் நேராக முழுறான்னா எப்படிடா முழிப்பாவே? அந்த மாதிரி நேராக நீந்துன்னா சுறா நீந்தும், நண்டு நீந்துமா? நண்டு குண்டகம் மட்டும் தான் நீந்தும். அது மாதிரி பொல்லாதவர்கள், குருட்டு தன்மை உள்ளவர்கள், குருடனுக்கு கூட வழிகாட்டுறவன்
இருவரும் குளியல தான் வருவானே தவிர அவன் தடவி பார்த்து யானை இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஸ்தாபனங்கள் பிரிஞ்சிருக்கு. கண் திறந்தவன் சொல்கிறான், நீங்கள் சொன்னதெல்லாம் சேர்த்தாண்டா யானை. அவன் சொல்கிறது உண்மை, இவன் சொல்கிறது உண்மை, ஒன்று சொல்ல முழு உண்மை இல்லை. ஒவ்வொரு பகுதியை தடவி பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க உண்மை தான், முழு உண்மை இல்லை. முழு உண்மை கண் திறந்தவன் சொல்லுவது தான். மனக்கண்களை குருடானவன் சொல்ல முடியாது. சுவிசேஷம்னாலே பழைய ஏற்பாட்டில் இல்லையே, புதிய ஏற்பாடு தானே சுவிசேஷம். மார்க் 1:1 சுவிசேஷத்தின் ஆரம்பம் இயேசு கிறிஸ்து தேவகுமார்னு சொல்லுகிறது தானே. அதனால அவரை தேவகுமார்னு சொல்கிற அவரை தேவன்னு சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவரை தேவன்னு சொல்லலாம். அந்த தேவனை பிதாவாகிய தேவன்னு சொல்கிறோம். நான் பால் முருகேஷ், என் மூத்தவன் ஐசக் பால், இளையவன் ஜான் பால், எல்லாமே பால் தான், நானும் பால் தான். ஆனால் நான் அப்பா என்று அழைக்கப்படுகிறேன். அவங்க 2 பேரும் எனக்கு அப்பா இல்லை, நான் அவங்களுக்கு அப்பா. அதை புரிஞ்சுக்குங்க. அதனால தான் பிதாவாகிய தேவனை இயேசு சொல்லும் போது பிதா என்னிலும் பெரியவர்னு சொன்னார். அதெல்லாம் இப்போ எங்கே போகிறது அந்த வசனங்கள்லாம்? பரலோகத்துக்கு போகும்போது எல்லாம் ஒன்றாயிருவாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். இங்கே அப்படித்தான் வந்து அதாவது இந்த டபுள் ஆக்ட் மாதிரி சினிமாவில் வர்ற மாதிரி பேசுகிறான். இங்கே அப்படித்தான் இருப்பாங்க, அங்கே வந்து ஒன்றாயிரும்னு. முட்டா பையனே, இங்கே உள்ளதாண்டா அங்கே, அங்கே உள்ளதா இங்கே. மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்கிறவர் பொய்யாகவே பொய்யாகவா சொல்வார்? உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறவர் பொய் சொல்லுவாரா? 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 27, 28 அருமையான ஒரு வசனம். அதை படிங்க, டக்குன்னு எடுத்தவங்க படிங்க. 1 கொரிந்தியர் 15 பரலோகத்தில் கடைசியில் அங்கே முடிவில் அது என்ன போட்டுக்குன்னு பாருங்கள். சகலத்தையும் இயேசுவின் பாதத்துக்கு தேவன் கீழ்ப்படுத்தினாரே, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கு காணோம் சொல்லியிருக்கும் போது, சகலத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தின தேவன் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்குது. அப்புறம் சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவன் சகலத்திலையும் சகலமாக இருக்கிறதுக்காக குமாரன், இங்கே போட்டிருக்கு, குமாரன் தாமும் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். புரிஞ்சா புரிஞ்சுக்க. எல்லாத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினதுனால தேவனும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி போயிட்டார் என்பது பொருள் அல்ல. நான் எல்லாத்தையும் என் 2 மகன்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறேன், என்னையே சேர்த்து கொடுத்துடல. அவங்களுக்குள்ள பங்கை நான் பிரித்து கொடுக்குறேன், என்னையும் அவங்களுக்கு கொடுத்துடல. அதனால் அவங்க எனக்கு கீழ்பட்டு தான் இருக்காங்களே தவிர எனக்கு மேற்பட்டு இல்லை. ஏன்னா நான் அப்பா நான் அப்பா. அந்த அப்பா இயேசுவுக்கு அப்பா மாதிரி அவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளானதுனால அவங்களுக்கும் அப்பாவாகிறார் அந்த தேவன். அதனால தான் அவங்களுக்கும் தேவனாகிறார் அவர். இயேசுவுக்கும் தேவன் தான், இயேசுவுக்கும் தேவன் தான், இயேசுவுக்கும் அப்பா தான். உயிர்த்தெழுந்த பிறகு சொல்கிறாரு, யோவான் 20:17 மகதலேனா மரியாதை பார்த்து சொல்கிறாரு, என்னை தொடாத, நான் உங்கள் தேவனிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் பிதாகிட்டையும் என் பிதாகிட்டையும் ஏறி போகிறேன். நீங்கள் சகோதரர்களுக்கு இதை போய் சொல்லுன்னு அந்த அம்மாவுக்கு சொல்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு போய் சொல்வார். ஐயா, வேத வசனமெல்லாம் உண்மை. இயேசு தேவகுமாரன் அறிக்கை பண்ணுகிற தேவனுடைய குமாரன் சொல்கிறது தான் சரியான சத்தியம். ஆனால் அவரை தேவன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி ஆவியானவரை புகை காத்துன்னு சொல்ல இல்லாமல் ஒரு ஆளுத்து உடையவர்னு அவர் சொல்லலாம், அவரையும் தேவன்னு சொல்லலாம். அதனால் 3 தெய்வம்னு பொருள் அல்ல. பிதாவாகி தேவன் எடுத்துக்கிட்டால் ஒருவர் தான், அவர் தான் யெகோவாகிய பிதாவாகிய தேவன். ஆதியிலே நான் அனாதியாக இருந்தேன்னு சொல்கிறார்ல, இயேசுவுக்கு முந்தி அவர் அனாதி தானே. இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவை ஜெனிப்பித்து, அதாவது படைத்து ஜெனிப்பிக்கப்பட்டதுனால அவர் இருவராகிறாரு.
ஆவியானவர் மூன்றாவது நபராக வரும்போது மூவர் ஆகிறாங்க. அது தெரியல, ரகசியம், பரலோகத்தில் உள்ள ரகசியம் இங்கே எப்படி தெரியும்? இயேசு வந்த பிறகு அது உடைத்தார், எல்லாம் உடையணும். பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு யோவான் 15:15 சொல்கிறார். அதனால் இயேசுவின் சீடர்களை இனிமேல் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், நான் உங்களை சிநேகிதன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். ஆகவே ஆவியானவர் எல்லாவற்றையும் சொன்னாலும் ஆவியானவர் ஏன் ஆண்டவர் அனுப்பியிருக்காருன்னா, இயேசு சொன்னதை நினைப்பூட்டுறார், நீதியை குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார். இன்றைக்கும் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சபையை கர்த்தர் தூக்கும் போது ஆவியானவர் தான் சபையை உருவாக்கிட்டு இருக்காரு. மீட்கப்படும் நாளுக்கென்று அந்த ஆவியானவரை முத்திரையாக பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு இருக்கு. ஒரு ஆளுத்தும் இல்லாத ஒரு புகை எப்படி துக்கப்படும்? ஒரு மனுஷன் தான் துக்கப்பட முடியும், ஆளுத்தும் உடையவர் தான் துக்கப்பட முடியும். இயேசு துக்கப்பட்டார்னு இருக்கு. இப்போ இவர் துக்கப்படுறாருன்னா இயேசுவுக்கு சமம் தானே, இயேசு மாதிரி தானே இவர் துக்கப்படுறாருல. எத்தனை வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு கிட்ட சொல்கிறாரு, அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கேன்னு சொல்கிறாரு. அந்த கந்தக மந்திரி ஞானஸ்தானம் பெற்றது இப்போ பிலிப்புவை கொண்டு போய் விட்டாருன்னு இருக்கு. யோவான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கன்னு சொல்கிறாரு. ஆவியானவர் தான் சொல்கிறாரு. 2 பேர் உன்னை தேடுறாங்கன்னு சொல்லி பேதுருவுக்கு சொல்கிறாரு. ஆவியான கொர்நேலியு வீட்டு போகும்போது சொல்கிறாரு. எத்தனை வசனம் இருக்குது, எத்தனை இருக்குது, முட்டா பைங்க. அதனால் சத்தியத்தை சத்தியமாக, வசனத்தை வசனமாக, கூட்டாமல் குறைக்காமல், சொந்த அறிவை புகுத்தாமல், யாரோ சொல்லி கொடுத்தது புகுத்தாமல், எவனோ ஒரு ஐடியா கொடுத்துருப்பான் அதை புகுத்தாமல், எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு இதில் என்ன இருக்கோ நிரபராதியா நீ உண்மையாக வெளிச்சமாக படிச்சியா தெளிவாக தெரியும், தெளிவாக பேசுவேன். அல்லேலூயா. அதனால் ஆவியான பரிசுத்தாவின்னு சொல்லியிருக்கு, ஆவியானவர் சொல்லியிருக்கு. அவர் ஒரு ஆளுத்தும் உடையவர் என்பதை நிரூபிக்கத்தான் இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் தேவ பிள்ளைகளே, ஆவியான குரோதமாக பேசாதீங்க. 33 மரம் நல்லதென்றால் அது கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனிகளினாலே அறியப்படும். வேப்ப மரம் வேப்ப பழங்களை தான் கொடுக்கும், புளிய மரம் தான் கொடுக்கும், அத்தி மரம் அத்தி பழங்களை தான் கொடுக்கும். அதுபோல் என்னைய கிறிஸ்துவ தாவீதின் குமாரன்னு சொல்கிறீங்க, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவேன்னு சொல்லியிருக்கு, நல்லவர்னு சொல்கிறாங்க, ராஜாதி ராஜான்னு சொல்கிறீங்க, தாவீதை ரொம்ப தலைவர்னு சொல்கிறீங்க, கொண்டாடுறீங்க. அப்போ தாவீதினுடைய குமாரன் தானே கிறிஸ்துன்னு நீங்களே சொல்கிறீங்க. அந்த கிறிஸ்து எப்படி கெட்டவராக இருப்பார்? ஏன்னா அவர் தான் அடிமரம். ஈசா என்னும் அடிமரம்னு இருக்குது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 1லிருந்து 5 வரை இயேசுவை பற்றி தான் அங்கே குறிப்பு இருக்குது. படிக்கிறீங்களா? ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் தான் அங்கே அடிமரத்திலிருந்து தோன்றி வருவார்னு போட்டிருக்கு. படிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஈசானா தாவீதினுடைய அப்பா, அந்த வேரிலிருந்து ஒரு கிளை எழும்புது, செழிக்கும். அப்புறம் அவர் மேல், அவர்னா அங்கே தாவீதை குறிக்காது, இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் தான். அவர் இவர்னு எங்கெங்கே வருதோ அதெல்லாம் ஒன்று தேவனாக இருக்கணும், இல்லாட்டா இயேசுவாக இருக்கணும், இல்லாட்டா ஆவியானவராக இருக்கணும். மற்ற எந்த மனுஷனையும் அவன் வேண்டு தான் சொல்லியிருக்கு. அது தமிழில் உள்ள ஒரு தனி சிறப்பு, அது இங்கிலீஷில் கூட அப்படி கிடையாது. அதனால தான் 2 வேறு பிரிக்கிறதுக்கு தான் நான் அந்த ஒருமையில் அவன் வேண்டு நான் பேசுகிறதுக்கு காரணம் அந்த அர்த்தத்துக்கு தான், புரிஞ்சுக்கிறதுக்கு நோக்கத்தில் தான் இந்த அடிப்படையில் பேசுகிறேன்னு தவிர எல்லாத்தையும் அவர் இவர் இருந்தால் எவருன்னு சொல்கிறதுக்கே விளங்காம போயிருமே. தமிழ் சிறப்பு அது ரொம்ப அருமையான சிறப்பு. அதனால் ஞானம் வல்லமை எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு அந்த அவர் மேலே தங்கியிருக்கிற அந்த அப்படியே படிங்க ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
அவருக்கு கர்த்தர்னு சொல்லி இருக்குது ஏற்கனவே. கர்த்தர் அவருக்குன்னா அப்போ அவருக்கு, அதாவது குமாரனாகி அல்லது கிறிஸ்துவாகி அவருக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அவருக்கு சுகந்த வாசனை. கண்டபடி நியாயம் இருக்காமலும், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி நேர்மையாய் தீர்ப்பு செய்வார்னு இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாக அந்த ஈசா அடிமரத்திலிருந்து கிளை எழும்பி அதை சொல்லும்னு தீர்க்க தரிசனமாக போட்டிருக்கு. அப்போ அந்த அடிமரத்திலிருந்து ஒரு கனி வருதுன்னா, ஒரு கிளை வருதுன்னா அது எப்படி தப்பாக இருக்கும்? மரம் நல்லதுன்னா கனி நல்லதுன்னு சொல்லுங்கப்பா. மரம் மனிதனோடு ஒப்பிடப்பட்டிருக்கு 1ஆம் சங்கீதத்தில். அப்போ அந்த மரம் எப்படியோ அப்படித்தானே கனி, தாவீது எப்படியோ அப்படித்தானே கிறிஸ்து, ஈசா எப்படியோ அப்படித்தானே தாவீது, மரம் எப்படியோ அப்படித்தானே கனி. அந்த அர்த்தத்துக்கு யூதர்களுக்கு சொல்கிறாரு. நம்மெல்லாம் புரிஞ்சாதீங்க. ஆனால் யூதர்கள் அதை நம்புறதுனால அதை குளிச்சு விளக்கம் கொடுக்குறாரு. சொல்லிட்டு 34ஆம் வசனத்தில், விரியம்பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? கேள்வி கேட்குறாரு. இருதயத்தின் நிறைவினால்தாவா வாய் பேசும்? நீ பொல்லாதவனாக இருக்க, பொல்லாதவனாக இருக்கும்போது நல்லது எப்படி உன் வாயிலிருந்து வரும்? ஒரு குடிகாரன் குடிச்சிட்டானா இல்லையான்னு சொல்கிறதுக்கு போலீஸ் ஊதுலான்னு சொல்கிறேன். ஊதுன்னா தெரிஞ்சிடும்ல. அந்த மாதிரி தான். பேசாதிருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான். பேசும்போது தான் உள்ளத்தின் நிறைவு பேச்சினாலே கண்டுபிடிக்கப்படும். அதனால் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் தான் நல்ல வார்த்தைகள் பேசுவீங்க. 35, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயந்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். வார்த்தை தான் முக்கியம். உன் வார்த்தையை வச்சு தான் உன்னை இடம் போட முடியும். ஒருத்தன் பேச்சை வச்சு தான் அவன் அறிவாளியா முட்டாளா ஞானமாக பேசுகிறானா, எஜுகேஷனா பாம்பரனா, விவரம் தெரிஞ்சவனா தெரியாதவனா, ஒரே பிரசங்கத்தில் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிடலாம் ஐயா. ஆகவே இயேசுவின் வார்த்தைகள் தான் கடைசியில் நியாயந்திருக்கும். நியாயந்திருக்கு சொல்கிறாரு. அங்கே போய் புதுசாக ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு புதுசாக நமக்கு தெரியாத ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். அதை புரிஞ்சுக்குங்க. யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் சொல்ல போகிற வசனம்னு சொல்லலை, சொன்ன வசனம். நான் சொன்ன, ஏற்கனவே சொன்ன, சுவிசேஷங்களில் சொன்ன, நிருபங்களில் சொன்ன, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன அந்த வசனம் தான் நியாயந்திருக்கும். இப்போ கர்த்தர் பேசுகிறார், இப்போ கரண்டில் பேசுகிறார், நேற்று தான் பேசுனார், இன்றைக்கி தான் பேசுகிறான்னு சொல்கிறது அயோக்கிய நாயிக கள்ள ஊழியர்கள். அவங்கள குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மாதிரி பேசினாலே அது கண்டனத்துக்குரியது. பேசிட்டாருன்று இப்போ சொல்லு, அல்லது ஆவியானவனால உணர்த்தப்படுறேன் அதை சொல்லு. ஆவியான உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாரு அதை சொல்லு. இப்போ பேசுகிறாருன்னா இந்த வசனத்துக்கு விரோதமாக இருக்குது இயேசு பேசினாருன்னு அவன் சொல்கிறது. ஒன்று அவன் சொல்கிறது பொய்யா இருக்கணும். உண்மையாகவே அவன் உண்மையிலே சொன்னான்னா இந்த இயேசு அல்ல, அது வேறொரு இயேசு. புரிஞ்சுங்க, வேறொரு இயேசு. இந்த சுவிசேஷம் அல்ல, வேறொரு சுவிசேஷம். இந்த ஆவி அல்ல, வேறொரு ஆவியில் அவன் இருக்கான். அதை புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து அதை புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டார். ஆதியாகமம் 2:17 ஏற்கனவே ஆதாமுக்கு சொல்லிட்டார், பழத்தை சாப்பிடாத, பூசைக்கு நாளில் சாவேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் சாத்தான் பேசுகிறான். ஆதியாகமம் 3:4 சாகவே சாவதில்லை, சாப்பிடுங்க. ரெண்டாவது தான் சாத்தான் பேசுகிறான். முதல்ல கர்த்தர் பேசிட்டாரு. அதுபோல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுவிசேஷங்களில் பேசிட்டாரு, வெளிப்படுத்துகிற விஷயத்தில் பேசிட்டாரு. பேசுனதுக்கு விரோதமாக அவராக
திரும்ப பேச மாட்டார், அதுக்கு முரணாக பேச மாட்டார், விரோதமாக பேச மாட்டார். அப்படி அவர் ஒரு அவர் ஒரு ஒரு மூளை குழம்புனவரோ அல்லது ஒரு பேதமை உள்ளவரோ அல்ல. அவர் சொன்னது தான். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லி மத்தேயு 24:35 சொன்னது அதுதானே. ஏன்னா அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. இருவரும் கருக்குள்ள பட்டயம்னு போட்டிருக்கு. எபிரேயர் 4 அதிகாரத்தில் வாசிக்கும் போது இருவரும் கருக்குள்ள பட்டயம் 12:13 ஆத்துமாவையும் ஊனையும் ஆவியும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதா இருக்கு. அவருக்கே நம்ம கணக்கு ஒப்புவிக்கன்னு போட்டிருக்கு. வெளிப்படுத்துகிற 1:16 அவர் வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதுன்னே போட்டிருக்கு. இன்னைக்கும் அந்த வார்த்தை நமக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, நம்மளோட பேசக்கூடியதாக இருக்கிறது. அதனால அன்னைக்குள்ள வசனம் தான் இன்றைக்கி ஆவியானவர் இன்றைக்கி நினைப்பு கொடுத்துக்கிட்டு நீதியை குறித்து பாவத்தை குறித்து உங்கள் இருதயம் ஏன் குத்தப்படுது? ஆவியானவர் செய்கிற வேலை அது, நான் செய்கிற வேலை இல்லை. இருதயம் குத்தப்படுதா? ஆவியானவர் இங்கே இருக்காருன்னு அர்த்தம், அவர் அந்த ஊழியத்தை செய்கிறாருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, சொன்ன வசனம் நியாயந்திருக்கும். அங்கே புஸ்தகங்கள் திறந்தாலும் இங்கே உள்ள வசனம் தான் அங்கே நியாயந்திருக்கும். அதனால் உங்கள் கையில் ஜட்ஜ்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. இதை நீங்கள் படித்து புரிஞ்சு இதில் நீங்கள் விளங்கி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யார் அந்த நியாயந்திருப்பு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வசனமே நமக்கு ஆறுதல் கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். ஆகவே இதில் நீங்கள் கவனமாக இருங்க. அந்த சேப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து 38 வேறு ஒரு இது ஆரம்பிக்குது. அப்பொழுது வேதவாரிகளே பரிசேயரில் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை நாங்கள் காண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு கத்தி கதறி பேசிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் அவங்களுக்கு செவி கொடுக்கல. அடையாளம், அற்புதம், இதைத்தான் சில ஆளுகள் இன்றைக்கும் இருக்காங்க. எவ்வளவோ கத்தி வசனம் சொல்கிறோம், சத்தியம் சொல்கிறோம், இதில் புரிதல் இல்லை. ஒரு அடையாளம் நடந்துட்டா, ஒரு அற்புதம் நடந்துட்டா, ஒரு அதிசயம் நடந்துட்டா, அதைத்தான் அவன் ரொம்ப மேன்மை பாராட்டி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த அடையாளத்தை கேட்குறவங்களுக்கு சொல்கிறாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் என்ன செய்கிறாங்க? அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் சொல்கிறாரு, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு அடையாளங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. 40 யோவான் இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீன் வயிற்றில் அவன் இருந்தான். அதுபோல் மனசுகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் என்ன இருப்பா? இங்கே இருப்பார், பூமியின் இருதயத்தில் இருப்பார். 3 நாள் கழித்து உயிர் தருவார். அந்த அர்த்தம் சரீரம் பூமியில் இருக்கும், ஆவி இல்லை. ஆவி காவல் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் சரீரம் 3 நாள் பூமியில் இருந்தது மாதிரி யோனா மீன் வயிற்றில் இருந்தது மாதிரி அதுதான்ப்பா அடையாளம், புரிஞ்சுக்குங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாருன்னா 41 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தாரும் மனம் திரும்பினாங்க. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். லேலுயா, யோனாவிலே பெரியவர். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அவனை விட பெரியவர் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னை எவனும் மதிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. எது கொடுத்தாலும் தீர்க்கதரிசனம் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான். சரி சொல்லட்டும், என்னை குறித்தாப்பா அவன் சொல்லியிருக்கான். என்னை பற்றி தான் அவன் அங்கே சொல்லியிருக்கானே தவிர நியாயந்திருப்பு நாளில் வந்துங்கன்னா அவன் எங்கே இருப்பானே தெரியாது. எல்லாம் என் பாதத்தில் விழுந்து கிறித்துவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி பரிதாபமாக சொல்கிறாருப்பாங்க. அவரையே விளம்பரப்படுத்துகிற கதியில் ஆயிடுச்சு. அடுத்து சொல்கிறாரு, நியாயந்திருப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்துமென்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். நியாயந்திருப்பு நாளில் எல்லாம் எழுதுவாங்க. அந்த ஜனங்கள்லாம் இவங்க மேலே குற்றம் சுமத்துவாங்க. என்ன குற்றம் சுமத்துவாங்கன்னா, ஏப்பா ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஊழியக்காரன் சொன்னதையே நாங்கள் கேட்டு நம்பி கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பிட்டோம். தேவகுமாரனே நேரடியாக உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்கிறாருன்னா நீங்கள் இவருக்கு கீழ்ப்படியாட்டினா நீங்கள் என்னடா ஆளுக, நீங்கள்லாம் மனுஷங்களான்னு சொல்லி அவங்க குற்றம் சுமத்துவாங்க, இவங்களை வைவாங்க. அந்த தான் சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தென் தேசத்து 42 தென் தேசத்து ராதஸ்ரீ பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தா, இதோ சாலமோனிலும் பெரியவர்
இங்கே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆதலால் நியாயந்தீர்ப்பு நாளிலே அந்த ஸ்திரீ, அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழும்பி நின்று இவர்கள் மேல் என்ன செய்வாங்க? குற்றம் சுமத்துவாங்க. ஒரு சாதாரண மனுஷன், கர்த்தருடைய ஞானம் பெற்றவன், அவன் பேச்சே நான் கேட்டு மிரண்டு நானே இவ்வளவு ஞானம் இருக்கான்னு மிரளும் போது அந்த ஞானமே உருவமாக வந்து இயேசு என்ற அவதாரத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா இதை கேட்காம போய்களே முட்டா பைங்களான்னு சொல்லி அந்த பொம்பளை வையா வந்து ஒரு குற்றம் சாட்ட போகுதுன்னு சொல்கிறார். இங்கே தேவாலயத்திலும் பெரியவர், இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். இந்த 3 காரியம் ஒரே அதிகாரத்தில் தன்னை பெரியவர் பெரியவர் என்று சொல்கிறாரு. ஆனால் இவரை விட பெரியவர் பிதான்னு சொன்னார். என் பிதா என்னிலும் பெரியவர். உலகத்திலேயே பெரியவர் இயேசு, இயேசுவிலே பெரியவர் தேவன். இதை முதல் புரிஞ்சுக்குங்க. ஆகவே இன்றைக்கி உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டா இன்றைக்குள்ள ஸ்தாபனங்களை விட, தலைவர்களை விட, ஃபவுண்டர்களை விட, இன்றைக்குள்ள பைபிள் காலேஜை விட பெரியவர் யார் சொல்லுங்கள்? இயேசு தான். இயேசு தான். இன்றைக்கி அவர் கரண்டில் இருக்கார், உயிரோடு இருக்கார். மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கி பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். திரும்ப ராஜாதி ராஜாவா 2ஆம் வருகையிலே வரப்போகிறார். இவர் பெரியவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் பெரியவர். யோவான் 3:31 இருக்குது. பூமியிலிருந்து உண்டானவன் பூமிக்குரிய தன்மையில் இருந்தால் பேசுகிறான். அவனை நீ தலைவர்னு சொல்கிற, பவுண்டர்னு சொல்கிற, பெரிய ஆளுன்னு சொல்கிற. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கப்பா, தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கேன். இங்கேருந்து எழும்பினவனையே நீ தலைவர்னு சொன்னால் அங்கேருந்து வந்தவனை என்னடா நீ செய்ய என்ன மதிக்காமல் இருக்க? எல்லாரிலும் பெரியவர் நானேன்னு சொல்கிறார். வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 28:18. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் போங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. எத்தனை ஆட்சி வரட்டுமே, எத்தனை கொருடங்கள் வரட்டுமே, எத்தனை வந்து சர்வாதிகாரம் வரட்டுமே, இயேசு சித்தம் இல்லாமல், அவர் அனுமதி இல்லாமல் ஒரு முடியோடு கீழே விழாது உங்கள் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. ஆதலால் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. லேலுயா. ஆகவே இயேசு பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். எல்லா ஸ்தாபனங்களும் இது மனசுக்குள்ளே கரண்டில் வச்சுக்கோங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டார், எங்கள் தலைவர் சொல்லிட்டார், எங்கள் பிஷப்பு சொல்லிட்டார். எவரையும் பின்பற்றாதீங்க. இயேசு கரண்டில் இருக்கார், இப்போ இருக்கார், பெரியவராக இருக்கார். ஆகவே இயேசுவை பின்பற்றுங்க. அடுத்து 43 பாருங்கள். அசுத்தாகி ஒரு மனுஷனை விட்டு போகும்போது வறண்ட இடங்களில் அலைஞ்சி திரிஞ்சு இளைப்பாறுதல் அடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் 44 என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணீர் உள்ள பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி வந்து உள்ளே புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலுமே அவன் பின்னிலுமையிலும் அதிக கேட்டுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார். என்னுடைய அர்த்தம் என்ன சொல்கிறேன்னா, நீ தேவாலயம் பெரிய தேவாலயம் இருக்கலாம், பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அதில் பெரியவராக இருக்கிற, அதில் விட பெரியவராக இருக்கிற ஏங்கிட்ட நீ வராமல் ஆலயம்ன்றே நீ இருப்பாயானா, பெருக்கி ஜோடிக்கப்பட்டு லைட்டெல்லாம் போட்டு நல்லா அதையே நீ கொண்டாடிக்கிட்டு இருப்பாயானால், என் வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுக்காம, என்னைய பெரியவர்னு நினைக்காம, என்கிட்ட வராமல், என்னை பின்பற்றாமல் அதையே சார்ந்து இருப்பாயானால், அல்லது ஒரு ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசியை பின்னாடி போவாயனால், அல்லது சாலமோன் ஞானத்தை மாதிரி சரி பெரிய ஒரு அறிவாளி சயின்டிஸ்டை நீ தேடி போவாயனால், பிசாசி அங்கே பார்ப்பான், ஆகா இவன் தானே நம்மால். ஏன்னா இயேசு அங்கே இல்லை. அதனால் வீடு என்பது நம்முடைய உடம்பு தான். இந்த உடல் தான் வீடு. ஆலயமும் அதான், வீடும் அதான். பெருக்கி ஜோடிக்கப்பட்டு நீ சுத்தமாக சோப்பு போட்டு நல்லா கழுவி உடல் சுத்தம் நல்லா இருந்தாலும் உனக்குள்ளே இயேசு இல்லாவிட்டால் அந்த வீடு வெறுமையாக இருக்கக்கூடாது. அந்த வீடு முழுவதும் இயேசுவின் வசனங்களாக தான் இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இப்போ நம்ம வீட்டில் இந்த வசனங்களை போட்டு கிறிஸ்தவ வீடுகளில் வசனம் போடுறோம்ல, அதுபோல் உனக்குள்ள வசனம் இருக்கணும். உனக்குள்ள இயேசு அங்கே இருக்கணும். அவருடைய வார்த்தை உனக்குள் பரிபூர்ணமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டா பிசாசி வகை தேடி சுற்றி திரிவான தவிர உள்ளே போக முடியாது. யூதாசுக்குள்ளே இயேசு இல்லாதனால தான் அவன் உள்ளே புகுந்தான்.
11 சீசர்கள் கிட்ட போகலை, அவன் சாத்தான் உள்ளே போகலை, யூதாசுக்கிட்ட மட்டும் போகுதான். ஏன்னா அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆலயத்தில் நீ போகிற ஆலயத்தில் விட, உன் மதத்தை விட, உன் ஸ்தாபனத்தை விட, உன் சபையை விட, உன் சாலமோனை விட, உன் யோனாவை விட, உன்னுடைய உலகத்தில் உள்ள எல்லா ஆட்களை விட இயேசு பெரியவர். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. யார் சரித்திரத்தையும் பின்பற்றாதீங்க. யார் எல்லா ஸ்தாபனங்கள்லாம் இப்போ வந்தது தானே, 1ஆம் நூற்றாண்டில் உண்டான இயேசுவால் தொடங்கப்பட்ட அந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை என்ன செய்யாது மேற்கொள். இன்ன வரைக்கும் இயேசுவின் உபதேசத்தை எவனும் அழிக்க முடியலையே, இன்னும் பரவிட்டு தானே இருக்கு. நான் குற்றம் கண்டுபிடிக்க தான் இந்த புதிய ஏற்பாடை படித்தேன். அவரே மெய்யான ஜோதின்னு எழுதி ஜெயிலுக்கு போயிருக்கேன். இயேசுவுக்காக பாடுகள் கஷ்டங்களை மகிழ்ச்சியாக ஏற்று இன்னும் அந்த பாக்கியத்துக்காக சந்தோஷத்துக்காக ஜெயிலில் அடைக்கப்படுவது அடிக்கப்படுவது மாத்திரம் இல்லை, என் உயிரையும் இயேசுவுக்காக கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கேன். அவ்வளவா என்னை இயேசு நெருக்கி என் இருதயத்தில் அவ்வளவாய் கூடிக்கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உன் வீடு, உன் இருதயம் வெறுமையாக இருக்கக்கூடாது. வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும், பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். தேவனுடைய வல்லமையின பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்பது உடல் அல்ல, சரீரத்தில் அல்ல, இருதயத்தில். அந்த இருதயத்தின் நிறைவினால்தான் என்ன பேசும், வாய் பேசும். பரிசுத்தாவி இருதயத்தில் நிறைஞ்சிட்டா உன் வாயிலிருந்து வசனங்கள் வரும், வார்த்தைகள் வரும். ஏதாவது டைரி வச்சுக்கிட்டு நான் குறிப்பு எடுத்து நான் பேசலை, என் இருதயத்திலிருந்து ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கார். இருதயத்தில் வசனங்கள் இருக்குது. இதுதான் கண்கூட உங்களுக்கு உள்ள அடையாளம். இன்னொரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன், இதோட இந்த அதிகாரத்தை முடிச்சிடுறேன். இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய அம்மாவும் சகோதரர்களும் இந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே நிற்கிறாங்க, இவரோட பேசணும்னு நிற்கிறாங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் 46 அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. இயேசு தமிழத்தில் இப்படி சொன்னவனை பார்த்து சொல்கிறாரு பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர் பக்கம் நேரே நீட்டுறார். 49 இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. 50 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று அருமையான ஒரு விளக்கத்தை சொல்கிறார். ஆகவே இப்போ மரியாள் இயேசுவை பெற்ற பிறகு பிள்ளைகள் பெறலை, இயேசுவின் சீடர்களைத்தான் சகோதரர்கள்னு சொல்லியிருக்கே தவிர இயேசுவுக்கு பிறகு மரியாளுக்கு பிள்ளைகள் பிறக்கலை என்பது ஆர்சிக்காரங்களுடைய வாதம், அவங்களுடைய வாக்குவாதம். அவங்க பைபிள்லேயே இருக்கு, இதை விட தெளிவாகவே இருக்கு. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சீசர்கள் வேற, மரியாள் அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் வேற என்பதற்கு அங்கே சான்று இருக்கு. படிங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொந்த ஊருக்கு வர்றாரு, சொந்த பிறந்த அதாவது வளர்ந்த ஊருக்கு, அங்கே குடியிருந்த எல்லாருக்கும் தெரியும் இயேசுவுக்கு சொந்த ஊர், அங்கே வர்றாரு. அங்கே வரும்போது ஜனங்க என்ன பேசிக்கிட்டாங்க படிங்க. இயேசுவை பார்த்து, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. எண்ணிக்கைங்க, இயேசுவோட பிறந்தவங்களை எண்ணிக்கைங்க. யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா, மொத்தம் 4 ஆம்பளை பையங்க. சகோதரிகள் பன்மையில் போட்டிருக்கு, பொம்பளை பிள்ளைங்க சகோதரிகள் எத்தனை. ஏன்னா பெண்கள் வந்து கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. பொதுவாக யூதர்கள் வந்து பெண்களை பிள்ளைகளையும் பெண்களையும் சாப்பிட்ட புருஷர்களையும் ஏறக்குறைய 5000ன்னு காட்டினா சொன்னாங்களே தவிர புருஷரும் ஸ்திரீகளும் அங்கே சேர்க்கப்படலை. அதனால் ஆம்பளை பையங்க 4 பேர், பொம்பளை பிள்ளைங்க சகோதரிகள்னு பன்மையில் வர்றதுனால 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், எத்தனை பேரோ தெரியாது. அதனால் இயேசு பிறக்கிற வரைக்கும் தான் யோசேப்பு மரியாளை அறியாமல் இருந்தான். அந்த பாயிண்ட் தெரிஞ்சுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா
அவர் முதல் பேரான குமாரனை பெருமளவும் யோசேப்பு மரியாதை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அறியாதிருந்தான்னா உடலுறவு கொள்ளலை. ஏன்னா தேவகுமாரன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. தேவதூதன் நேரடியாக தரிசனம் பெற்று சொன்னான். அதனால் பழைய ஏற்பாட்டு யோசேப்பை விட இந்த யோசேப்பு தாயா உயர்ந்தவேன்னு நான் சொல்கிறேன். ஒரு பொம்பளை பிடிச்சி கட்டி பிடிச்சிருச்சு ஓடிட்டான்னு சொன்னதுக்கே நீ பெருசாக அவனை நீ பெரிய கெட்டிக்காரன் பரிசுத்தவான்னு சொல்லுவாயானா, மனைவி என்ற ஸ்தானத்தை அடைஞ்சி கன்னி பெண்ணு ஒரு கன்னி பொம்பளை கல்யாணமாகி இரவும் பகலும் ஒன்றாவே படுத்து எந்திரிச்சு எப்படி நீதிமானுவேன்? யோசேப்பு பக்கத்திலே வர முடியாது, பக்கத்திலே வர முடியாது. அப்படி யோசேப்பு இந்த புதிய ஏற்பாட்டு யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. இந்த புதிய ஏற்பாட்டு யோசேப்பை அறியாதவன் அந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பை சொல்லுவான். பரவாயில்ல தான், ஆனால் இவனோட ஒப்பிடவே முடியாது. இவன் சூரியன் மாதிரி, அவன் டீப் லைட்டு, இவனோட ஒப்பிட முடியாது. 10 மாதம் ஏசு பெருமளவும் அவன் அறியாமல் இருந்தான்னா யார் முடியும்? யாரால் முடியும்? அது மனைவி என்ற அதிகாரம். அந்த அம்மா என்ன செய்யும்? பலாத்காரம் பண்ணால் என்ன செய்ய போகுது? பாவம் பொம்பளை. பெருமளவும் அறியா அதமா வந்தாயா நீதிமான் போட்டிருக்கு. நீதிமான் பெருமளவும் அறியலை, அதுக்கு பிறகு அறிஞ்சான்னு தான் அர்த்தம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளை அறிஞ்சான், அவன் கர்ப்பவதியானான்னு இருக்கு. அதுக்கு முந்தி அறியலை, அறிஞ்ச பிறகு கர்ப்பவதியானான். இயேசு பெருமளவு யோசேப்பு மரியாதை அறியலை, பிறகு அறிஞ்சான். 4 ஆம்பளை பையங்க, பொம்பளை பிள்ளைங்க 2-3 இருக்கலாம். இது உள்ளூர்காரங்க சொல்கிறாங்க, வேறு யாரோ உள்ளூர்காரங்க சொல்கிறாங்க ஐயா. அதனால் இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் வேற, இயேசுவின் சீசர்கள் வேற. இங்கே தெளிவாக போட்டிருக்கு. திரும்பவும் இங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாங்க, 46லேருந்து 50 வரை தெளிவாகவே போட்டிருக்கு. 46. அவர் இப்படி பேசிக்கொண்டு ஜனங்களோட பேசிக்கொண்டு இருக்கும்போது அவருடைய தாயாரும் சகோதரரும், இங்கே தெளிவாக போட்டிருக்கேன், தாயாரும் சகோதரரும் அவரிடத்துல பேச வேண்டும்னு வெளியே நிற்கிறாங்க. தெளிவாக இருக்குது. இது ஒரு கூட்டம் நிற்கிது, அம்மாவும் சகோதரரும் வெளியே நிற்கிறாங்க. ஆனால் இயேசு கையை யார் பக்கம் நீட்டுறாரு? 49 தம்முடைய கையை சீசர் பக்கம் நீட்டுறாரு. அப்போ அம்மா சகோதரர்கள் என்பது ஒரு கூட்டம், சீசர் என்பது ஒரு கூட்டம். அவங்க மாம்சத்தின்படி சகோதரன் அம்மான்னு சொல்கிற இவர் ஆவிக்குரியபடி சொல்கிறாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயி, எனக்கு சகோதரன் சகோதரி, இவங்க தான் பிரிக்கிறார். இது ரெண்டாவது. இந்த 2 காரியங்களை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா 13, 14 ஆகிய வசனங்களை இயேசுவின் சகோதரர்கள் வேறு, இயேசுவின் சீசர்கள் வேறேன்னு அங்கேயும் தெளிவாக தான் போட்டிருக்கு, பிரித்து தான் சொல்லியிருக்கு. யோவான் 7:5 இயேசுவின் சகோதரர்கள் கூட இயேசுவை நம்பலைன்னு போட்டிருக்கு. இயேசுவின் சகோதரர்கள் கூட இயேசுவை நம்பலை, ஆனால் சீசர்கள் நம்பினாங்க. சகோதரர் கூட நம்பலைன்னு அதில் ஒரு குறிப்பு இருக்குது. அந்த 4 ஆம்பளை பையங்களில் யாக்கோப்பு ஊழியக்காரனாக வந்துட்டான், யூதா ஊழியக்காரனாக வந்துட்டான். எபிரேயருக்கு நிறுவனம் அடுத்து யாக்கோப்பு நிறுவனர்களில் அவன் தான் இயேசுவின் சகோதரன் தான், அவன் எழுதுனது தான். வெளிப்படுத்தின விஷயத்துக்கு முன்னாடி யூதா இருக்குல்ல, அவன் எழுதுனது தான் யூதா, அவன் சகோதரன் தான். ஆனால் அந்த யாக்கோப்பு எழுதும்போது இயேசுவின் சகோதரன் இங்கே அவன் எழுதலை. அவன் நிறுவத்தை, யாக்கோப்பு நிறுவத்தை தொடக்கத்தில் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன்னு தான் சொல்கிறான். ஆனால் பவுல் சொல்கிறான் கலாத்தியர் 1:19 கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பு அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், இவன் தன்னை சொல்லலை, இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன்னு சொல்கிறான். ஊழியக்காரன்னா வேலைக்காரன், பணிவிடக்காரன். கம்ப்ளீட் தலைகீழாக மாற்றிட்டான், மாம்ச உறவே இல்லாமல் ஆவிக்குரியபடி வந்துட்டான். இதுதான். ஆகவே ஆர்சிக்காரங்களே, பிஷப்புகளே, ஐயர்மார்களே, சாமியார்களே புரிஞ்சுக்குங்க, வசனம்தான். உங்கள் பைபிளில் இதை விட தெளிவாகவே போட்டிருக்கு, பார்த்துக்கங்க. ஸ்தாபன காரியமோ ஸ்தாபன ஒரு உபதேசமோ உட்படாமல் வசனத்தை வசனமாக கரெக்டாக நடுநிலையோடு யோசித்து சத்தியத்தை அறிஞ்சு ஆவிக்குரியபடி நீங்கள் இயேசுவின் சகோதராகுங்க,
தாயாகுங்க, சகோதரராகுங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையே ஜீவனும் சமாதானம். ஆனாலும் மாம்சத்துக்கு படி உள்ள தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கெல்லாம் கடமை செஞ்சுட்டு தான் ஊழியத்துக்கு வந்தார். இயேசு ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை வயசு? 30 வயசு. அந்த 30 வயசு வரைக்கும் தச்சு வேலை செஞ்சாருன்னு இங்கே போட்டிருக்கு. தச்சனாக இருந்தார். அப்பா இறந்துட்டார் போல் இருக்கு. அந்த வேலையை இவர் செய்தார், மூத்தவர். அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். சகோதரிகளுக்கு 30 வயசு இருக்கும்போது கண்டிப்பாக கல்யாணம் ஆகாமல் இருக்காது. எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் அவர் செஞ்சுட்டு எல்லாம் நிறைவான பிறகு தான் ஞானசானம் எடுத்து 30 வயசில் ஊழியத்துக்கே கிளம்புறாரு. ஊழியத்தின் நாட்கள் 3 வருஷம், குடும்ப வாழ்க்கை 30 வருஷம். அதனால் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன் என்பது பெருமை இல்லை. குடும்பத்தை நடத்தாதவன் தேவனுடைய சபையை நீ விசாரிக்க முடியாது. குடும்பத்தை கரெக்டாக நடத்து. உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் குடும்பம், உன் சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டிய கடமை. அநியாயமாக அவன் சொல்கிறான்னா அது உன்னை பழிக்காது. நியாயமாய் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய். இயேசு சாகும்போது, உயிர் விடும்போது கூட அம்மாவுக்கிட்ட, ஆவிக்குரிய சகோதரங்கிட்ட தான் ஒப்பு கொடுத்தாரு. அதோ உன் மகன். அந்த யோவானை இயேசுக்கு உன் தாய் இந்தா. ஆவிக்குரிய ரீதியில் தான் அங்கேயும் சொல்கிறார். என் தாயின் சகோதரர்கள் பிதாவின் சித்தப்படி செய்தவன் சொன்ன அந்த அர்த்தத்துக்கு உயிர் விடும்போது கூட தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்துட்டு தான் இறந்தார். கடைசி வரைக்கும் எந்த மனுஷனும் இயேசுவை குறை சொல்லாத அளவில் கரெக்டாக வாழ்ந்து எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் உயிரை கொடுத்தார். ஆகவே தேவ சித்தத்தை நீங்களும் நானும் செய்யும்போது இயேசுவுக்கு சகோதரராகிறோம். அவர் மூத்த சகோதரராகிறாரு. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். இயேசுவின் பிள்ளையாகிறாரு. அவர் தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய பிதா, அவருக்கும் பிதா, அவர் பிதா, நம்முடைய பிதா. நாம் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். இயேசு மூத்த சகோதரன். இயேசுக்கு அடுத்து தேவனாக இருக்கிறார். பிதாவாகிய எல்லாருக்கும் பிதா இருக்கார். எல்லார் மேலும் இருக்கார். எபேசியர் 4:6 அந்த வசனம் மட்டும் சொல்லுங்கள், முடிக்கிறேன். எபேசியர் 4:6 எல்லாருக்கும், அதான் இந்து, முஸ்லீம், சீக்கியர்கள், புத்த மதம், எந்த எல்லாருக்கும் ஒரே தேவனும். ஏன்னா எல்லாரையும் படைச்சதுனால அவர் தகப்பனாக இருக்கார். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா இருக்காரு. எல்லார் மேலே இருக்காரு, எல்லாரோடு இருக்கிறார். உங்கள் எல்லாருக்குள்ள அந்த 3 பிரிவு இருக்கு. எல்லார் மேலே இருக்காரு, எல்லாரோட இருக்காரு. ஆனால் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது இல்லை. உங்கள் நீங்கள் பவுல் பிரிக்கிறது யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் மூலம் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார். 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் 13 இருக்கு. அதான் ஆவிக்குரியபடி என் தாயி, என் சகோதர, என் சகோதரி என்று இயேசு சொன்னது அந்த அர்த்தம்தான். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கி பல ஜாதிகளாக இருந்தாலும், பல மொழிகளாக இருந்தாலும், பல நாடுகளாக இருந்தாலும், பல கோத்திரங்களாக இருந்தாலும் ஒரே இரத்தத்தினாலே நாம் தேவன் படைச்சிருக்காரு. ஒரே ஆவியினாலே கழுவப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தாலே விடுதலையாக்கப்பட்டோம். கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே கொடையின் கீழ் இயேசுவின் சீசர்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு தலை இயேசு, இயேசுவுக்கு தலை தேவன். நாம் எல்லாரும் சரீர உறுப்புகளைப் போல அவயங்களாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுவோம், விட்டு கொடுப்போம், நேசிப்போம், ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருப்போம். ஸ்தாபனங்களை கடந்து, உன் தலைவர்களை கடந்து, உன் பிஷப்புகளை கடந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து எல்லாரும் ஒருங்கிணைப்போமாக. அவரை தலைவராக, தலைமையிடம், சர்வ சங்கம் பரலோகமாக, அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் வழிகாட்டியாக, நிருபங்கள் நமக்கு பாடமாக ஏற்று நல்வழிப்படுத்துவோமாக. நல்ல நிலைமைக்கு வருவோமாக. மத்தேயு 12 அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.